வணக்கம் நண்பர்களே. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலான ஜூனியருக்கான கபடி போட்டி நடந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளதில் வந்துட்டு பெண்கள் அணியும் வெற்றி பெற்றாங்க, ஆண்கள் அணியும் வெற்றி பெற்றாங்க. மிக்க சந்தோஷம். அதை வெற்றி பெற்று வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக வந்துட்டு முதலமைச்சர் ஐயா வந்துட்டு 2 பேருக்கும் ஊக்கத்தொகையாக ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. சந்தோஷம், அதுவும் சந்தோஷம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா யார் யாரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ செய்கிறாங்க, எவ்வளோ ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. யூடியூபர்ஸ் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகையாக வந்துட்டு நிறையா பேர் செய்கிறீங்க. அதனால எந்த குறையும் சொல்லலை நாங்கள், சரிங்களா? எந்த ஒரு குறையுமே சொல்ல, குற்றச்சாட்டு எதுவுமே வைக்கலை. நல்லது தான். ஒரு பெண்மணி வந்துட்டு இந்திய அளவில் சாதனை படைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதே போல் ஆண்களிலும் அவ்வளோ சீக்கிரம் கபடியை பொறுத்தவரையும் யாராலையும் வந்துட்டு சாதிக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து சீனியர் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரோ கபடி. அதில் எவ்வளோ நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கு. ஒரு இதோட ஃபைனலுக்கு வந்தது கிடையாது. ஆனால் ஜூனியரில் எடுத்த உடனே நம்ம அபினேஷ் வடூர் சேர்ந்த பையன் வந்துட்டு கொண்டு போயிருக்காப்புல, கொண்டு போயிட்டு தங்க மெடலும் ஜெயிச்சிருக்காப்புல. அந்த பொண்ணுக்கு கொடுக்குற அவ்வளோ முக்கியத்துவம் ஏன் வந்துட்டு அந்த அபினேஷ் பையனுக்கு கொடுக்குறதில்ல, வடூரை சேர்ந்த அபினேஷ் பையனுக்கு கொடுக்குறதில்ல, சரிங்களா? இன்ஸ்டாகிராமும் சரி, யூடியூபும் சரி, அவரை வந்துட்டு பெருசாக வந்துட்டு யாருமே எடுத்து போகிறது கிடையாது. அவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அவர் வீடெல்லாம் நீங்கள் எடுத்து போடலாம், எடுத்து போட்டு அவர் ஒரு வைரல் ஆக்கலாம், சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா திரைப்படத்துலேருந்து மற்ற மற்ற கட்சிகள் நிறையா இன்னும் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு ஊக்கத்தொகையாக அந்த பொண்ணுக்கு கொடுக்குறீங்க. அதுபோல் இந்த பையனுக்கு கொடுக்கலாம். அது வந்துட்டு இந்த பையனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஆனால் அது யாருமே செய்கிறது கிடையாது, சரிங்களா? ஆண்கள் பெண்கள்னு பிரித்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ இதுலேயும் பாருங்கள், ஸ்போர்ட்ஸ்லேயும் பாருங்கள், சரிங்களா? பெண்கள் வந்து கபடியில் வந்துட்டு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆனால் ஆண்கள் கபடி வந்து அப்படி கிடையாது. அது அப்போலேருந்து இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க முடியாது. அதையும் மீறி தங்கமலை ஜெயிச்சுட்டு வந்த அந்த பையனை வாழ்த்துங்க, சரிங்களா? ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க, 2 பேரும் சமமாக வச்சு பாருங்கள். நன்றி.